வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காசியில் இலவசமாக சாப்பாடு எங்கே போடுவாங்க, அதாவது அன்னதானம் எங்கே போடுவாங்க 3 வேளையும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அதாவது காசி அன்னபூரணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 வேளையும் இலவசமாக சாப்பாடு போடுவாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டே வெறும் 200 ரூபாய்க்கு எங்கே தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹோட்டல் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. வெறும் இலவசமாக சாப்பாடு எங்கே போடுவாங்க, ஒரு வேளைக்கு 100 ரூபா ஆகுது, 70 ரூபா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் பார்ப்போம் இலவசமாக சாப்பாடு எங்கே போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். காசியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, காசி அன்னபூர்ணா மடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்துடுங்க. காசி அன்னபூர்ணா கோவில் தான் சொல்லுவாங்க. அந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே அந்த இடம் இருக்குது. அங்கே வந்துட்டீங்க அப்படின்னா காலையில் மதியம் நைட்டு 3 வேளைக்குமே சாப்பாடு போடுவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம சாப்பிட்லாம். இதுதான் நம்ம வந்துட்டோம் அந்த வழிக்கு. காசி அன்னபூர்ணி ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. வந்துட்டு உள்ளார போகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே போக சொல்கிறாங்க. கீழே இருக்குது மேலேயும் இருக்குது. அங்கே மேலே வந்துடலாம். மேலே வந்துட்டு வந்தோம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் நமக்கு டிஃபன் தருவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, சாம்பார், வடை, இதுதான் காலையில் டிஃபன். நாங்கள் வந்த நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக அவ்வளோவா இல்லை. லைனில் நிற்கணும். பிளேட்டு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் சர்வீஸ் தான். பிளேட்டு வந்து எடுத்துக்கணும். பிளேட் எடுத்துகிட்டு லைனில் நின்றுனா அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணுமோ அதை நமக்கு வைப்பாங்க. பாருங்கள், இட்லி, சாம்பார், வடை, சட்னி, இதுதான் காலையில் வந்து மெனு. இது போட்டாங்க. சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி தான் இருக்கும். நல்லாவே இருக்கும். சாப்பிட்ட உடனே அங்கே வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்பினில் வேஸ்ட்டை கொட்டிட்டு ஒரு பிளேட்டு வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல பிளேட்டை வச்சுருங்க. பிளேட் இது இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல பிளேட்டை வச்சுட்டு வாஷ் பேஷனில் கையை கழுவிட்டு நம்ம கிளம்பலாம். ஸோ இதுதான் நம்ம வந்த இடம். நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செப்பல் எல்லாமே வெளியே விட்டு போகணும். உள்ளார அலோடு கிடையாது. தமிழ்லேயே போர்டு வச்சுருப்பாங்க. காசி அன்னபூர்ணா போஷனம் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு தமிழே வச்சுருப்பாங்க. ஸோ செப்பல் எல்லாமே வெளியே விட்டு உள்ளார போங்க. அங்கே தெருக்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சந்து மாதிரி தான் இருக்கும். இந்த சந்துக்குள்ளார தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். என்ன ஒன்று, நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த இடத்துக்கு ஈஸியாக வந்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதர் கோவிலேருந்து இது ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும். அதே மாதிரி கங்கை நதியிலேருந்து மேலே ஏறி வந்தாலே பார்க்குற இடத்துல தான் இந்த இடம் இருக்கும். அதனால் இது ரொம்ப பக்கமே தான் இருக்கும். அதே மாதிரி காசி விஷாலாட்சி இருக்காங்க இல்லையா, அந்த கோவிலுக்கும் ஒரு 2 தெரு தள்ளி தான் அந்த கோவில் இருக்கும். நீங்கள்